யூனிட் 5 பார்ட் பிலே இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. 6th கொஸ்டின் நம்ம படிக்க வேணாம், ஆப்ஷனில் விட்டுடலாம். பார்ட் சியில் சம்மு பார்த்தோம். சம்மு சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5th சம் 7th சம். பார்ட் பியில் 2 படிச்சிட்டோம், பார்ட் சியில் 1 முடிச்சிட்டாச்சா. இதில் பார்ட் பி ஃபஸ்ட்டு ஒனுக்கு, செகண்ட் ஒனுக்கு, அப்புறமா 8th ஒன். இது எல்லாத்துக்குமே சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் இதான் வரும். இந்த டயக்ராம் வரும். ஃபுல் வேவ்னாலே 2 ட்ரையாக் யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் ஃபேஸ் கண்ட்ரோலர், வோல்டேஜ் கண்ட்ரோலர், ஃபேஸ் வோல்டேஜ் எல்லாம் சேம் தான். இந்த டயக்ராமும் இந்த வேவ் ஃபார்ம் டயக்ராமும் பக்காவாக வரைஞ்சி வச்சுருங்க. ஃபேன் ரெகுலேட்டர் கேட்டாலும், ஹார்மோனிக்ஸ் அண்ட் பவர் ஃபேக்டர் இன் ஏசி ஃபேஸ் கண்ட்ரோலர் கேட்டாலும் சிங்கிள் ஃபேஸ்லேயே தான் வரும் எல்லாத்துக்கும். ட்ரையாக் பேஸ் ஃபேஸ் கண்ட்ரோல்னாலும் எக்ஸாம்பிளாக நம்ம சிங்கிள் ஃபேஸை தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 8th கொஸ்டின் நீங்கள் பிடிஎஃப் பார்த்து தியரி கொஞ்சம் இருக்குது. இந்த 2 டயக்ராம் வந்து தியரி எழுதணும். ஓகேவா? 8th கொஸ்டின் அவள் தான். 8th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ChatGPT இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஃபேன் ரெகுலேட்டருக்கு. ஃபேன் ரெகுலேட்டரை என்ன, ஃபேன் ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிருப்பான். இது வந்து லோடுக்கு பதில் ஃபேனு ஆர் லோடு அப்படின்னு எழுதிக்கோங்க. சும்மா ரெசிஸ்டர் தான் ஃபேன் கூட கனெக்ட் ஆகிருக்கும், அதான் லோடுன்ட்டு. ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி இந்த ஏசி வோல்டேஜ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாக் வந்து ஆன்டி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். 2 எஸ்சிஆர் ஆன்டி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். அதான் நம்மளுடைய ட்ரையாக். அதான் ட்ரையாக் பேஸ்டு ஃபேன் கண்ட்ரோல். சரியா? கண்ட்ரோல் இஸ் அச்சீவ் பை வேரிங் த ஃபயரிங் ஆங்கிள். நம்ம அவுட்புட்டில் வந்து ஆல்ஃபான்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். அவுட்புட் இல்லை, விஆர்எம்எஸில் ஆல்ஃபான்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வேரி பண்ண ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு வந்து வேரி ஆகும்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? திரும்பி சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப்னு போட்டு 2 எஸ்சிஆர் இருக்குது, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. லோடு வந்து அக்ராஸாக சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கதையெல்லாம் நீங்களே எழுதிக்கோங்க. பிரின்சிபிள் ஆஃப் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு 2 ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நம்ம ட்ரையாக் வந்து ஃபார்வர்ட் பயாஸ், நெகட்டிவில் ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா? பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ஷன் எங்கே இருக்கோன்னா, இங்கே போட்டிருக்கேன்ல, இது வந்து பை, 2π, 3π. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வருது ஆல்ஃபா, கொஞ்சம் ஸ்பேஸ் கழிச்சு போது இது பை, இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் ஆல்ஃபா, ஸோ π + ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ஷன் வந்து ஆல்ஃபாலேருந்து பை வரைக்கும் இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் π + ஆல்ஃபாலேருந்து 2π வரைக்கும் இருக்குதுன்னு எழுதுங்க. வி ஆவரேஜ் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கண்ட்ரோலுக்கு 0, விஆர்எம்எஸ்க்கு மட்டும் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூக்கு பதில் நம்ம ஃபார்முலாவில் படித்தோம்ல, சம் ஃபார்முலாவில், அதுவே எழுதிக்கோங்க. √Vm × √π - ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் சைன் டு ஆல்ஃபா பை 2π. அந்த ஃபார்முலா இதுவும் சேம் தான். அது கொஞ்சம் சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் சம்மில் படித்த ஃபார்முலாவே எழுதிக்கோங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்ல. ஸோ சம்மில் படித்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. வி ஆவரேஜ் 0, விஆர்எம்எஸ் இது. அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேன் ஸ்பீடு இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சும்மா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவள் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபேன் ரெகுலேட்டர் கேட்டாலும் ஏசி வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸ். செகண்ட் கொஸ்டினுக்கும் திரும்பி அதே வரைஞ்சி விடுங்க. என் ஏசி ஃபேஸ் கண்ட்ரோலர் வந்து சிங்கிள் ஃபேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 3 ஃபேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் படிச்சதால அதை வச்சு அதே திரும்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி படிச்சிக்கலான்ட்டு நான் சிங்கிள் ஃபேஸ் வச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த டயக்ராம் சேம் அவுட்புட் வேவ்ஃபார்ம் வரைஞ்சிட்டு இதில் என்ன கேட்டிருக்கான், ஹார்மோனிக்ஸ் அண்ட் பவர் ஃபேக்டர் இஷ்யூஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹார்மோனிக்ஸில் என்ன கதை சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே அவுட்புட் வேவ்ஃபார்மு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வருதுல்ல, ஸோ கண்டினியூஸாக இருக்காது. கரண்ட் வேவ்ஃபார்ம் வந்து பியூர்லி சைனசாய்டல் இல்லை அப்படின்னு சொல்லி, பியூர் சைனசாய்டல்னால் கண்டினியூஸாக இப்படி வரும்ல. இங்கே ஸ்பேஸ் விட்டு இருக்கிறதால பியூர் சைனசாய்டல், கரண்ட் வேவ்ஃபார்ம் பியூராக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஃபார்முலா எல்லாம் 1 sin 1t, 3 sin 3t, 5 i5 sin 5t. இது எழுதிங்க. அப்சர்வேஷன்லாம் வேணாம், விட்டுருங்க. இது ஹார்மோனிக்குன்றதுக்கு இது எழுதிக்கோங்க. பவர் ஃபேக்டர் இஷ்யூ வந்து 2 ஃபேக்டரால் அஃபெக்ட் ஆகும் பவர் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர், இன்னொன்று டிசார்ஷன் ஃபேக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா காஸ் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எழுதுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் ஃபேக்டர் இல்லை ஃபேக்டர் இஸ் தி காஸ் ஆஃப் ஃபயரிங் ஆங்கிள். காஸ் ஆல்ஃபா தான் ஃபயரிங் ஆங்கிள். இஸ் தி காஸ் ஆஃப் ஃபயரிங் ஆங்கிள் போட்டு இந்த ஃபார்முலா எழுதுங்க. அதை 2 லைனில் எழுதிட்டு இது எழுதிடுங்க. டிசார்ஷன் ஃபேக்டர்னால் இது த ரேஷியோ ஆஃப் I1 கரண்ட் டு தி டோட்டல் ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு எழுதிடுங்க. இந்த ஃபார்முலா இதெல்லாம் எழுத தேவையில்லை. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து வேர்ட்ஸை டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ இப்போ ஃபயரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோன்னா நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபயரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? டிசார்ஷனும்
ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்காது ஜீரோவில் இருந்தால். ஃபைரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண டிசார்ஷனும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பவர் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் பண்ண இது எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, இந்த 3 டேர்மே டிக்ரீஸ் ஆகும். நீங்களே ஐஇ லோ மீடியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண இது 3மே டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, எஃபெக்ட் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் சும்மா கொடுத்துருக்காங்க. மெத்தட்ஸ் டு ரெடியூஸ். நம்ம கொஸ்டினே ஹார்மோனிக்ஸ் பவர் ஃபேக்டர் பற்றி தான். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்ஸ் பற்றி பேசணும், பவர் ஃபேக்டர் பற்றி பேசணும். இப்போ வந்து மெத்தட்ஸ் டு ரெடியூஸ். ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேம்பிங் நெட்ஒர்க்ஸ், பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் இந்த ஹார்மோனிக்ஸ் பவர் ஃபேக்டர் இஷ்யூஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே எதாவது தெரியலாலும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமாச்சு எழுதி விட்டுருங்க. சரியா, பிடபிள்யூஎம் யூஸிங் இண்டக்டிங் ஃபில்டர், சாஃப்ட் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ், இந்த 5 பாயிண்ட் ஆச்சு எழுதி விட்டுருங்க. அவள் தான். செகண்டுக்கும் இதே தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் வீடியோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் பிடிஎஃப் பார்த்து தான் படிக்கணும் நீங்கள். ஆனால் இதே சேம் ஏசி வோல்டேஜ், இந்த டயக்ராமும் இந்த ஃபேஸு இந்த டயக்ராமும் தான் வரும் 3 கொஸ்டினுமே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4th பார்த்துடலாம். 4th என்ன கேட்டிருக்காங்க, டிரைவ் தி ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ். ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ஃபேஸ் ஏசி வோல்டேஜ்னே கொடுத்துட்டாங்க. சிங்கிள் ஃபேஸ்லேயே ஆஃப் வேவ் இருக்குது, ஃபுல் வேவ் இருக்குது. ஃபுல் வேவில் நம்ம என்ன பார்த்தோம், சிங்கிள் ஃபேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஆல்சோ டிரைவ் எக்ஸ்பிரஷன், இந்த பாயிண்ட் தான் முக்கியம். எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜோடைய ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு சிங்கிள் ஃபேஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் வேவும் யூஸ் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். பட் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவில் வி ஆவரேஜ் 0னா டெரிவேஷனே இருக்காது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு டெரிவேஷனே பண்ண அவன் கேட்டிருக்கதே டெரிவேஷன் தான். சப்போஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து ஆஃப் வேவ் படிக்கல அப்படின்னா இதே எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. வி ஆவரேஜ் 0, சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ், இந்த டயக்ராம் சேம் டயக்ராம் வேவ் ஃபார்மே வரைஞ்சி வச்சுட்டு வந்துடுங்க. இது இல்லைனா ஆஃப் வேவ் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டெரைவ் பண்ணுங்க தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஆஃப் வேவ் படிக்காமல் போனீங்கன்னா ஃபுல் வேவ்லேயே வரைஞ்சி விட்ருங்க. சர்க்யூட் டயக்ராம் வேவ் ஃபார்மாச்சு வரைஞ்சி விட்ருங்க. சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவ்னா ஒரு ஃபுல் வேவில் 2மே தைரிஸ்ட்டு எஸ்சிஆர். சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவ்னா ஒரு தைரிஸ்ட்டு ஒரு டயோட், ஒரு ஆஃப் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். தைரிஸ்ட் எஸ்சிஆர்னாலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொரு ஆஃப் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேவா, இது அவுட்புட், இது இன்புட்டு. அவுட்புட்டில் வந்து மேலே மட்டும் கண்ட்ரோல் ஆகியிருக்கா, கீழே என்ன வேவ் ஃபார்ம் இருக்கோ அது அப்படியே தான் வந்திருக்கும். இதான் சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவ். ஃபஸ்ட்டு வோல்டேஜ், இது ஜென்ரல் ஃபார்முலா, இதுலேருந்து டிரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். விஎம் வெளில வந்துடும். சைனோடைய இன்டகிரேஷன் மைனஸ் காஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் மைனஸ் காஸ் பை ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. காஸ் பையோடைய வேல்யூவே -1. இங்கே முன்னாடி ஒரு -1 இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 + காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். அவள் தான். ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் √1/2 V0t². இது ஸ்ட்ரெயிட், இது எழுதாதீங்க, இது எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக இது எழுதிங்க. ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சி இங்கே என்ன போட்டோம், விஎம் சைன் ஒமேகா இங்கே வந்து சைன் 1/2π அப்படி தான் வரும். விஎம் ஸ்கொயரு சைன் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் ஸ்கொயரில் வரும், ஒரு ரூட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். வந்துட்டு இது ஃபைனல் ஆன்சர். நம்ம சம்மில் படித்த ஃபார்முலா இருக்குல்ல, அதே தான் இங்கேயும். 2 வந்து இங்கே உள்ளே இல்லாமல் வெளில இருக்குது, அவ்வளோதான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். 2 உள்ளே இல்லாமல் ரூட்டுக்கு வெளியில் விஎம் கூட இருக்குது, அந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆஃப் வேவ் கேட்டால் டிரைவ் தி அவுட்புட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் கேட்டால் ஆஃப் வேவ் என்ன, ஆஃப் வேவில் தான் இந்த டெரிவேஷன்லாம் இருக்குது. ஓகே, 1, 2, 8 சேம் ஆன்சர், சேம் தான் வரும். கொஞ்சம் இதுதான் மாறும், இப்போ சொன்னதில் தான் மாறும். நெக்ஸ்ட்டு 4th ஒன்று பார்த்தோம், சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் வேவ் வச்சு டிரைவ் பண்ணலாம் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது 3 ஃபேஸ் மட்டும் தான். 3 ஃபேஸ்க்கு 3 ஃபேஸ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கு கொஞ்சமாக எது எழுதிட்டு டெஃபினிஷன் மாதிரி. டைப்ஸ் வந்து ஆஃப் வேவ் இருக்குது, ஃபுல் வேவ் இருக்குது. ஆஃப் வேவ்னா 3 SCR வரும், ஃபுல் வேவ்னா 6 SCR. நம்ம வந்து ஃபுல் வேவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, ஃபுல் வேவ்லேயே இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் டயக்ராம். T1 நம்ம வந்து ரெக்டிஃபயரில் லைனாக இப்படி வரைவோம்ல, இந்த மாதிரி லைனாக வரையறத 2 பேராக வரைஞ்சிருக்கோம். இது வந்து ஸ்டார் லோடு. உங்களுக்கு பேஜ் ஃபில் பண்ணணுன்னா ஸ்டார் லோடு வரைஞ்சிட்டு இங்கே டெல்டா லோடு இருக்குது. டெல்டா லோடுனா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இதையும் வரைஞ்சிக்கோங்க. இதை வச்சு இது ஒரு பேஜில் வரைஞ்சி பேஜ் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார் லோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 6 SCR இருக்குது. 1, 3, 5 ஆட் நம்பர்ஸ்லாம் பாசிட்டிவ் குரூப்பு, ஈவன் நம்பர்ஸ்லாம் நெகட்டிவ் குரூப்பு. ஒரே ஒரு SCR, இந்த ஒரு பேரும் ஒரு ஃபேஸ் 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதை தாங்க எழுதியிருக்கேன். லோடு நம்ம ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துருக்கோம். ஆர் டைப் லோடு ரெசிஸ்டரில்
இங்கே ஆர் டைப் லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ரெசிஸ்டிவ் லோடு ஸ்டார் டைப்புன்னு போட்டிருக்கேன். ஒர்க்கிங்கில் வந்து 1 SCR குரூப் வந்து பாசிட்டிவ், 1 SCR வந்து பாசிட்டிவ் குரூப்லேருந்தும் இன்னொரு SCR நெகட்டிவ் குரூப்லேருந்தும் கண்டக்ஷன் நடக்கும். எல்லாமே ஆல்ஃபா வேல்யூ வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லா ஃபேஸ் கண்ட்ரோலையும் ஆல்ஃபா வேல்யூ, எல்லா ஃபேஸ் கண்ட்ரோலையும் ஆல்ஃபா ஃபயரிங் ஆங்கிள் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். வேவ் ஃபார்ம் வந்து ஆல்ஃபா 60க்கு நான் போட்டிருப்பேன், ஆன்சர் பிடிஎஃப்பில் போட்டிருப்பேன், அது மட்டும் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ். இந்த ஆப்ரேஷனு இந்த வேல்யூவில் இந்த கஷ்டமாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க, படிக்கவே வேண்டாம். இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன்ஸோடு எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபார்முலாஸ் நிறைய இருந்தால் விட்டுருங்க. அப்புறம் சம்முக்கு பார்ட் யூனிட் 5ல் சம் வந்தாலே கேல்சியை ரேடியனில் வச்சு போடுங்க, மறந்துடாங்க. CO5 சம்மு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கேல்சியை ரேடியனில் வச்சு போடுங்க. பார்ட் சி செகண்ட் ஒன் சம் பார்த்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன் கேட்டாங்கன்னா அது வந்து ஜென்ரலாக ஏசி ஃபேஸ் கண்ட்ரோலர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸும் போடணும், சிங்கிள் ஃபேஸும் வரைஞ்சிடலாம், 3 ஃபேஸும் வரைஞ்சிடலாம். சிங்கிள் ஃபேஸ்னால் பார்ட் பி ஃபஸ்ட்டு ஒனுக்கு போட்டோம்ல அதே சர்க்யூட் டயக்ராம் அதே வேவ் ஃபார்ம் வரைஞ்சி விட்ருங்க, சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ் போட்டு. அப்புறம் பார்ட் பி தேர்ட் ஒனில் 3 ஃபேஸ் படிச்சிருப்பீங்களா, 3 ஃபேஸ் ஃபுல் வேவ், அதுலேயே ஸ்டாரு டெல்டா 2 வரும், மொத்தம் 4-5 டயக்ராம் கிட்ட வரும். எல்லா டயக்ராமையும் போட்டு பேஜ் ஃபில் பண்ணுறேங்க. இதில் படித்தது பார்ட் பி ஃபஸ்ட் ஒன்னில் படித்தது, பார்ட் பி தேர்ட் ஒனில் படித்தது, ரெண்டுத்தையும் சேர்த்து. சப்போஸ் சம் தெரிலனா ஃபஸ்ட் ஒன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இது சொல்கிறேன். ஓகே.